வணக்கம். நான் உங்கள் சிவா. ஸ்குவாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேனாங்க, நான் படிக்கிற காலேஜில் தாங்க இருக்கேன். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பண்ண போகிறோம்னா, காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு விலாக் எடுக்க போகிறோங்க. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கொண்டு போகிறேன். போக போக நான் உங்களுக்கு பைக்கில் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் ரோடு வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஒரு நார்மலாக தான் போகிறேன், ரொம்ப வெரைட்டி போகிறது இல்லைங்க. ஒரு 80-85 அதுக்குள்ளேயே தான் ஓட்டிக்க போகிறேன். ஜாலியாக போயிருக்கலாங்க. என்ன தான் இருந்தாலும் காலேஜுக்கு பைக்கில் வர சுகமே தனி. நான் வந்து காலேஜ் பஸ்ஸில் தாங்க டெய்லி வருவேன். எப்போயாவது லேட்டாகி பஸ்ஸை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் பைக் எடுத்து கிளம்பிடுவேங்க காலேஜுக்கு. எங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு 55 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. அப் அண்ட் டவுன் வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வரலாங்க. ஓகேங்க. டோல்கேட் வரையிலே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடுங்க. இதே மாதிரி ஒரு தடவை பைக்கில் காலேஜ் போய்ட்டு வரையில் கரெக்டாக அந்த டோல்கேட் வந்து ஒரு போலீஸ் இருந்தாங்கங்க. நிப்பாட்ட சொன்னாங்க. நிப்பாட்டி பேசினேன். ஹெல்மெட் அன்றைக்கி நான் போட்டு வரலைங்க. அந்த மிக ஹெல்மெட் எங்கே போய்ட்டு வரேன் அப்படின்னு கேட்டாங்க. காலேஜ் போய்ட்டு வரேன் நான். ஹெல்மெட் எங்கேனாங்க? எக்ஸாமு அதனால ஹெல்மெட் எடுத்துடல சார், லேட் ஆகிடுச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டு படிக்கிற பையன். அதுக்கப்புறம் ஓகே சார், அதுக்கப்புறம் நான் ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே தம்பி அப்படின்னா ஒரு கிளம்ப சொல்லிட்டாருங்க. அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அது வந்து ஸ்குவாட் நம்ம பைக்கை வந்து டாப் ஸ்பீடு செக் பண்ணி பார்ப்போங்க. எவ்வளோ தான் போகுதுன்னு இன்றைக்கி பார்த்துருவோம். ரொம்ப நாள் ஆச்சு செக் பண்ணி. எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போங்க. 110 111 115 கமான் 116 118 120 போகுதுங்க. வா 120 123 வா 123 வரைக்கும் போகுதுங்க. 125cc பைக்கு 123 போகிறதெல்லாம் பெரிய விஷயங்க. வா அல்டிமேட்டுப்பா. இன்னும் இங்கேருந்து கந்தரக்கோட்டை எவ்வளோ தூரம்னாங்க? ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் சம்திங் தாங்க. கந்தரக்கோட்டை போய் ரீச் ஆயிரும். நீங்கள் அது ஸ்டாப் பண்ணி ஒரு லைட்டாக டீ பிரேக் எடுத்துக்கலாங்க. ஏன்னா காலேஜ்லேருந்து வரும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்ப வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் எங்கேனாவது ஒரு பெட்ரோல் பங்கு வந்துச்சுன்னா போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம பைக்குக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு ரைடு எங்கேயாவது கிளம்பிடலாங்க. சேஞ்ச் பாக்கெட்டு மாற்றணும், ஃப்ரண்ட்டு டயர் சேஞ்ச் பண்ணிடணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு வண்டியை கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ரொம்ப லாங் ரைடெல்லாம் போக முடியாது. ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே எங்கேயாவது ஒரு ரைடு கிளம்பி போயிட்டு வரலாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். காலேஜில் கொஞ்சம் எக்ஸாம் டைமிங்காக வேறு வரப்போகுதுங்க. எக்ஸாமெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாலியாக கிளம்ப வேண்டியதான். பைக்கையும் ரெடி பண்ணிட்டு. ஓகே, கந்தரக்கோட்டை வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து சேஃபாக போய்க்கோங்க. ஒரு சில நாள் அவுட் பஸ்ஸில் வந்து இந்த இடத்துலலாம் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னால் ஜஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். கரெக்டாக தெரியல. ஒரு 35-40 அதுக்குள்ளே தாங்க வரும். ஒரு ½ அன் ஹவரில் போய் ரீச் ஆகிடலாம். ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு, இன்றைக்கி எதுக்கு காலேஜ் பஸ்ஸில் போகலைன்னு. இன்றைக்கி வந்து டைம் ஆகிடுச்சுங்க. காலைல நான் கிளம்பி வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சி. சுத்தமாகவே ஃபாஸ்ட்டாக கிளம்ப முடியல. எப்போவுமே நான் வந்து லேட்டாக தான் கிளம்பி
விரட்டு சரியான விரட்டு, வீட்டிலேருந்து கரும்புக்குடி வரைக்கும் சரியான விரட்டி வந்து பஸ்ஸை பிடிச்சி போகணுங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சி, சுத்தமாக வாய்ப்பே இல்லை. அதனால் பார்த்துட்டு சரி பைக்லேயே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. சரி வீட்டிலேருந்து வந்த விழாக்கெல்லாம் எங்கே, எந்த கிளிப்ஸ் எல்லாம் எதுவுமே காணுமேனு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். வீட்டிலேருந்து வரையிலே ரெக்கார்ட் பண்ணிட்டு தாங்க வந்தேன். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கேமரா பேட்ரி வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. நான் பாட்டில் பேசிட்டு வந்துருக்கேன், கேமரா ஆஃபில் இருந்துருக்குங்க. எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து தான் சார்ஜ் போட்டு விளாக் பண்ணுங்க திருப்பி வர்றது. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர விளாக் அது எடுப்போமேனு எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி தாங்க ஏதாவது ஒரு சம்பவம் ஆகி போகுது. ஒன்று கேமரா பேட்ரி ட்ரை ஆகிடுது, இல்லைன்னா மைக் வந்து ஏதாவது பிரச்சனையாகி ஆடியோவே ரெக்கார்ட் ஆக மாட்டேது, வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகுது. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா என்னென்னு தெரியல, இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த ரோட்லலாம் பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த சோளத்தை வந்து வெயிலில் காய வச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க சைடு ஃபுல்லாகவே. நான் ரொம்ப தூரத்துலேருந்து இதை பார்த்து நோட் பண்ணிகிட்டே தான் வரேன். சொல்கிறேன், ஒரு பெட்ரோல் பங்க் வருதுங்க, அதில் போய் வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போவோங்க. நான் ரொம்ப பெட்ரோல் வந்து கம்மியாக தான் இருக்குது, பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பிடுவோங்க. ஆனால் 150க்கு பெட்ரோல் அடிச்சுங்கண்ணா. லெவன் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. பெட்ரோல் அடிக்கிறது ஒரு 150 தாங்க பெட்ரோல் அடிக்கிறோம். நானும் ஒரு தடவையாவது ஃபுல் டேங்க் பண்ணணும்னு பார்க்குறேன், அது வாய்ப்பே இருக்காது போல். சரி ஓகேங்க, பெட்ரோல் அடித்தாச்சு, அமௌண்ட்டு பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு பறக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர்னா ஜஸ்ட் 28 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஓகேங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம். போகிற வழியில் ஒரு காஃபி சாப்பிட்டு ஜம்முன்னு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க வீட்டுக்கு. ஐயோ நெல் கொட்டுதே, சொல்லிடுவோமா அந்த அண்ணாட்ட? வெயிட் பண்ணுங்க ஸ்குவாட், அந்த அண்ணாட்ட சொல்லிடுறேன். லாரியிலேருந்து நெல் கொட்டிக்கிட்டே வருதுங்க லைட்டாக. அண்ணா நெல் கொட்டிகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வரேன். அது ரொம்ப தூரத்துலேருந்து கொட்டிக்கிட்டு தான் வருது, அங்கேருந்து கொட்டிக்கிட்டு வந்துருக்கு. சரி பார்த்து போங்கண்ணா. ஓகேங்க, அந்த லாரி டிரைவர் அண்ணாட்ட சொல்லிட்டேன், சொல்லி அதை பார்க்க சொல்லியாச்சுங்க. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. அந்த நெல் வந்து இவ்வளோ வேஸ்ட்டாக கொட்டுது, எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஏன்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இந்த நெல்லை நம்ம அறுவடை பண்ணுறதுக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. அந்த கஷ்டம்லாம் நான் பட்டிருக்கேன். அதனால் எனக்கே ஒரு மாதிரி பார்த்தோன்னே மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஓகேங்க, சொல்லியாச்சு, அவர் பார்த்துக்கிடுவார், நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. ஆனால் அந்த லாரி வந்து நம்ம பெட்ரோல் அடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஆனால் அப்போ வந்து நான் கவனிக்கலை, நெல் கொட்டிக்கிட்டு வந்ததை. அதிகமாக கொட்டலை, அந்த லைட்டாக கொட்டிக்கிட்டே வருதுங்க. அப்போலேருந்தே கொட்டிக்கிட்டே வந்திருக்கு. நான் இப்போ வந்து கிராஸ் பண்ணியில் தாங்க பார்த்தேன். சரி ஓகே, அதை சொல்லியாச்சு, அந்த நம்மளுக்கு சேஃபாக வந்துடுவாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு கடை வந்துச்சுன்னா ஒன்று பாட்டி ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா கேமராவும் பேட்ரி வந்து ட்ரை ஆக போகுதுங்க. கேமராவும் சார்ஜ் பண்ணுவோம், அதுக்கும் எவ்வளோ நேரம் ஒன்றும் வரப்போகுதுன்னு தெரில. வர வரைக்கும் வீடியோ எடுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் கேமராவுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரி 2 வாங்கி வச்சுக்கணுங்க. நான் அப்போ தான் ஏதாவது எமர்ஜென்சி பேட்ரி ட்ரை ஆகிடுச்சுன்னா வேறு பேட்ரி சேஞ்ச் பண்ணி நம்ம பாட்டுக்கு விளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், என்னோடய ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க.
சும்மா தானே வந்து இருக்குது, சார்ஜாவது ஏறிட்டு வந்து இருக்கட்டும். ஆனால் அந்த மொபைல் ஹோல்டரில் வந்துட்டு என்ன பிரச்சனைனாங்க, சார்ஜ் நல்லா சார்ஜ் ஏறி இருக்கும், திடீர்னு பார்த்தா சார்ஜ் ஏற மாட்டேங்குங்க. வேறு மொபைல் ஹோல்டர் தான் மாற்றணும். நானே ஏதாவது டீ கடையில் நிப்பாட்டும், பேட்ரி சார்ஜ் ஏதாவது போடுவோம் பார்த்தா வாய்ப்பே இருக்காது போலங்க. நானும் போய்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டு ஒரு டீ கடை கூட வரல. சரி அடுத்த கடையில் நிப்பாட்டலாம், அடுத்த கடைக்கு நிப்பாட்டலாம்னு வந்துக்கிட்டே இருக்கேங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடை வந்து நிப்பாட்டியே ஆகணும். ஏன்னா பேட்ரி ஒரு பாயிண்ட்டுக்கிட்ட வரப்போகுதுங்க. சார்ஜ் ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டே வந்துடுச்சு, எப்போ ஆஃப் ஆக போகுதுன்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆனால் வீடு போகிற வரையும் நிற்காது, சார்ஜ் நிற்காது, அது கரெக்டாக தெரியும். கொஞ்சம் தூரத்துலேயே ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடை வந்துச்சுன்னா நிப்பாட்டி அந்த இடத்துல நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குது, இங்கே போய் நிப்பாட்டிட வேண்டியதான். இதுக்கப்புறமும் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா என்ன இப்போ கேமரா ரெக்கார்ட் ஆகுதானே தெரியலை. ஆகிட்டு தான் இதுக்கு இப்போ பார்த்து நிப்பாட்டி கேமரா ரெக்கார்டில் தான் இருக்குது. ஆனால் எப்போ ஆஃப் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால் இங்கே நிப்பாட்டி ஒரு காஃபி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, நான் போய் காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, அதுக்கப்புறம் டீலாம் சாப்பிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் வந்து தான் நான் விலாக் பண்ணுறேன். அந்த கடையிலாவது கேமரா சார்ஜ் போடலான்னு பார்த்தா அந்த கடையிலையும் பவர் கட்டுங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல, எங்கே போனாலும் சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கேமரா ரெக்கார்ட் ஆகும்னு தெரியலைங்க. அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆகுதோ அது வரைக்கும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடு தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் நைட் டைம் ஆகுதுங்க, அதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த சைடு வந்து ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்குமா, அதை அப்படியே அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாங்க. ரோடு மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இன்னும் ஜாலியாக இருக்குங்க, என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம். பைக் வந்து நான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல நிப்பாட்டி செக் பண்ணிக்கிட்டு தாங்க வர மாதிரி இருக்குது. கேமரா ரெக்கார்ட் ஆகுதா என்னென்னு பார்த்துட்டு தாங்க வர மாதிரி இருக்குது. ஏன்னா சுத்தமாக வந்து பேட்டரியில் சார்ஜே இல்லை, எப்போ ஆஃப் ஆகும்னே தெரியல. வரல, ரெக்கார்ட் ஆகிற வரைக்கும் விலாக் கண்டினியூ பண்ணலாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நான் வந்து இதோட இந்த விலாக் வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஓகே, இதோட அந்த விலாக் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து போர் அடிக்காதுங்க. நான் ரொம்ப கம்மியாக ஒரு 15 நிமிஷம் தான் வீடியோவே வரும். இந்த அளவுக்கு ரொம்ப லாங்காக கொண்டு போகலைங்க நான் வீடியோவை. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஓகேங்க, பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. மறக்காமல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஓவராக ஸ்பீடாக போகாதீங்க, கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகவே லிமிட்டோட ஸ்பீடோடு ஓட்டுங்க, பைக் ஓட்டுங்க. ஓகேங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்.